beautiful. Throw it away. Catch the ball. Catch the ball. Catch the ball. Goal. 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 Oh. Basketball. Match. Sorry. என்ன சாரி? கொஞ்சமாவது மேனேஜ் வேண்டாம். ஒரு பொண்ணு தனியா வரான்னு எப்படியே தெரிஞ்சுக்கிட்டு கூடவே வர்றது, வந்ததுக்கு அப்புறம் இப்படி கலாட்டா பண்றதா? மரியாதை இப்ப வெளியில போறீங்களா இல்ல செயின் பிடிச்சு இருக்கட்டுமா? ஐயோ வேண்டாம் மேடம், அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாம், நானே போயிடுறேன். கடந்த வாரம் பம்பாயில் நடந்த கூடைப்பந்தாட்ட போட்டியில் எல்லோரையும் களிப்பூட்டி வெற்றி கண்ட பாஸ்கர். நான் தான் அவரை தப்பா நினைச்சிட்டேன். மாட்டுப்பிட்டி. ஐயோ நான் தான் இல்ல கற்பாம்பூச்சி. கற்பாம்பூச்சி என் கம்பார்ட்மெண்ட்ல கற்பாம்பூச்சி வந்தது, நான் தான் இல்ல. சாரி. இந்த கற்பாம்பூச்சிக்கெல்லாம் கொஞ்சம் கூட மேனேஜ் இல்ல. ஆல்ரைட், இங்க நீங்க படுத்து நிம்மதியா தூங்குங்க, நான் கற்பாம்பூச்சிட்டு போறேன். தேங்க்ஸ். டிக்கெட் வாங்கின என்ன தொட்டி வச்சிட்டீங்க, டிக்கெட் வாங்காத கற்பாம்பூச்சி ஒன்னும் பண்ணிக்க முடியல. தேனை மறந்திருக்கும் வண்டே, ஒளிச்சிறப்பை மறந்து விட்ட போவும், வானை மறந்திருக்கும் பயிரும் இந்த வைய முழுதும் இல்லை தோழி, தோழி வைய முழுதும் இல்லை தோழி. எனக்கா? பிளாட்பாரத்துல காபி காபின்னு குரல் கேட்ட உடனே காபி ராகத்திலேயே பாட ஆரம்பிச்சிட்டீங்க. அதுல இருந்து உங்களுக்கும் காபி வேணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கமான். தேங்க்யூ. நீங்க? ஓ, சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட? ஓ, சாப்பிட்டேன். இது எனக்கு பாட்டு போட்டியில கிடைச்ச பரிசு. ஐ சீ, நீங்க அவ்வளவு அழகா பாடின போதே நினைச்சேன். நீங்க மட்டும் என்னவா பேஸ்கெட் பால் மேட்ச்ல ஜெயிச்சிட்டு தானே வர்றீங்க? மிஸ்டர் பாஸ்கர், உங்க போட்டோ இதுல ரொம்ப அழகா இருக்கு. Do you like it? முதல்ல நீச்சல் கத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் குளிக்க வரணும். என்னங்க இது இவ்வளவு தண்ணி ஓடுது, இறங்கி குளிக்காம எடுத்து எடுத்து ஊத்திக்கிறீங்க? படுத்துட்டு போட்டிட்டானா போட்டிட்டு படுத்தானே, இப்படி குளிச்சா குளியா தெரியலையா? அட என்ன இது பந்தாபஸ்தா? எனக்கு தண்ணியில மூச்சு பிடிக்க தெரியாது, அதனாலதான் முன்னேற்பாடா இதை எடுத்துட்டு வந்தேன். இவ்வளவுதானா? பெரிய பலசாலி பயில்வானுன்னு பேசுறீங்க, மூச்சு பிடிக்க முடியலையே. எப்படி எங்க மாமா பிஸ்டல் பாண்டிய சமாளிக்க போறீங்க? இப்ப குளிர சமாளிக்க முடியல, முதல்ல அந்த கோட்டை எடு. போத்திக்கங்க. சரோ,
எத்தனை நாளைக்குமா இப்படி மரத்தடி மண்டபம் இந்த மாதிரி இடங்களையே திருட்டுத்தனமா சந்திக்கிறது? கல்யாணம்னு சொன்னா போதும், என் ஃப்ரெண்டு பாஸ்கர் மாதிரியே நீ தள்ளி போடுற. அதுக்கு நான் என்ன செய்வேன்? நீ ஒண்ணும் செய்யாத, பேசாம உட்காரு, நான் உங்க இடத்துல தாலியை கட்டுறேன். ஐயோ, எங்க மாமாக்கு தெரிஞ்ச உங்களை கொன்னே போட்டுருவாரு. சிஸ்டர் பாண்டி பெரிய சூரப்புலியா? வேற பாரு, பாண்டி தோண்டின்னு வச்சுக்கிட்டு மொத்தத்துல உன் குடும்பத்துல ஒருத்தருக்குமே நல்ல பேர் இல்ல. நீ கூட தான் சரவண வச்சிட்டு இருக்கிற, சோர சோரான்னு இருக்குது பேரு. உங்க பேர் மட்டும் என்ன? சீசர் சீனு. எவ்வளவு நைஸா இருக்குது பாத்தியா? ரோமாபுரி மன்னர்கள் வச்சுக்கிட்ட பேரு சீசர். ஐயே, எங்க மாமா கூட தான் நாய்க்குட்டிக்கு சீசர்னு பேர் வச்சாரு. அது பேர் வச்ச மறுவாரமே செத்து போச்சு. மறுவாரமே செத்து போச்சா? பேர் வச்சா சரி, சோறு வச்சானா? அந்த பாண்டி பேரை கொன்னுடுற. என் பேரையா நாய்க்கு வச்சிருக்கான்? எழுந்துடா. அறிவிக்கா அவனுக்கு என் லவர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கான். இளைஞரா பண்ற? ஐயோ, பாண்டி மாமா, அப்புறம் விட்டுருங்க. இவனா பாண்டி மாமே இல்ல, ஆண்டி மாமே. பாம்படி யாரடா ஆண்டி? இன்னொரு தடவை சரவோட பேசுறத பார்த்தேன், உன்னை குழியோடு பழிச்சிடுவேன். மாமா கழுதவா கல்யாணம் அவன் வந்த என்னப்பா பாண்டி? அம்மா அம்மா, ஏண்டா பாண்டி இப்படி கொடுமைப்படுத்துற என் குழந்தைய? குழந்தை இவளா குழந்தை? என்னெல்லாம் குழந்தையாக்க பாக்குறா? எவனோ ஒரு ஊசி பட்டாசோட கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அத்தை மகளாச்சே, நாளைக்கு நாம தானே கட்டிக்க போறோம்னு படிக்க வச்சு டான்ஸ் பாட்டு எல்லாம் சொல்லி கொடுத்தேன். அதுக்காக என் மனசையே விக்க சொல்றீங்களா? நான் என்ன உங்களுக்கு அடிமையா? பாத்தியாக்க சும்மா பேசுறத. நம்பர் 3 நம்பர் 1 வராரு. நம்பர் 1 இப்படியே வராரு. ஆலோசனை இப்போ சரவந்த ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது. வந்தா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். குட் ஈவினிங் பாஸ். குட் ஈவினிங். பாடி போடுமா பாஸ்? எஸ். எஸ் பாஸ். ஹலோ ஹலோ, ஏபி3 பேசுறேன். ஹலோ, கைலன் ஸ்பீக்கிங். நம்ம லாரி லஞ்ச போட்டீங்க, அதான் கஞ்சா போட்டீங்க, கரெக்டா வந்து சேர்ந்துச்சா? இப்பதான் வந்து சேர்ந்தது, எடுத்து அடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இரு. ஓகே பாஸ். ஓகே ஓகே, போதும். டேய் பாஸ்கர், சிவகாமி அம்மாவுக்கு பெத்த மகனா நீ இருக்கலாம், ஆனா உண்மையான மகன் நான் தான்டா. அம்மா சாகும்போது என்னடா சொல்லிட்டு போனாங்க? பாஸ்கர், உன்னை பத்தி கவலை இல்லை, நீ பொழைச்சுக்குவே. ஆனா இந்த அநாத சீனு ஒரு தம்பி மாதிரி பாத்துக்கன்னு சொல்லல. நான் உன்னை அப்படிதான் கவனிச்சிட்டு இருக்கேன். ஆமா, எங்க கவனிக்கிறேன்? எப்ப பார்த்தாலும் ஸ்போர்ட்ஸ் பந்தயம்னு ட்ரெயின் ஏறி ஊர் ஊரா போயிடுறேன். அதுவும் இல்லைன்னா காலேஜ் உட்காந்துட்டு ஆராய்ச்சின்னு என்னமோ பண்ணிட்டு இருக்கிறேன். பாஸ்கர், அம்மா கிட்ட நான் உனக்காக வேண்டிக்கிறேன், நீ எனக்காக வேண்டிக்கிறியா? சரிடா. அம்மா, சீக்கிரமாவே சீனுவுக்கு நல்ல உத்தியோகம் ஒண்ணு கிடைக்கும். உளறியாடா டே? அவங்க தான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சா வேலை கேட்கறியாடா? அம்மா, வருஷா வருஷம் உங்ககிட்ட ஒன்னையே நான் கேட்டாலும் அதுவே தான் நான் இப்பவும் கேட்க போறேன். பாஸ்கருக்கு இந்த வருஷமாவது கல்யாணம் ஆகி அண்ணி ஒருத்தி இந்த வீட்டுக்கு மங்களகரமா வரும். என்னடா என்ன தெரியும்? பூ வந்திருக்கு, அம்மா வரம் கொடுத்துட்டாங்க, அண்ணி வந்துருவாங்க. அண்ணி வந்தாச்சு. மிஸ்டர் பாஸ்கர். ஹலோ தாத்தா. தமிழ் தாத்தா? எஸ் எஸ், ப்ளீஸ் கமிங். இவன் என் தம்பி மாதிரி, பேர் சீனு. பாஸ்கரா? தம்பிங்கிற வரைக்கும் சரிங்க, ஆனா என் பேர் சீனு இல்ல, சீசர் சீனு. சீசர் சீனு. உட்காருங்க ப்ளீஸ். டேய், பூனாவில் நடந்த பாட்டு போட்டியில இவங்களுக்கு தான் முதல் பரிசு. பேரு லதா. அச்சச்சோ, நீங்களா? உங்க பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என் பாட்டா? நீங்க எப்ப கேட்டீங்க? விளையாடுறீங்களா?
பொழுது விடிஞ்சு பொழுது போனா ரேடியோ சீரோல திருப்பினா உங்க குரல் தானே கேக்குது. அது லதா மங்கேஷ்கர். இவங்க மிஸ்டர் தங்கவேலு முதலியார் டாக்டர் லதா. லதா முதலியாரா? நான் ரிசர்ச் பண்ற விகேடி காலேஜ்ல தான் இவங்களும் படிக்கிறாங்க. நான் பாம்பே போனேன்ல, அப்பதான் முதல்ல இவங்களை ட்ரெயின்ல சந்திச்சேன். போதுமே, 2 பேரும் ஒன்னா ஒரே கம்பார்ட்மெண்ட்ல தான் வந்தோம். முடிஞ்சது. சும்மா எப்போதும் இப்படித்தாங்க, பைஜாமா ஜிப்பா போட்டிருந்தாலும் பொம்பளை மாதிரி ரொம்ப கூச்சப்படுவாங்க. பாருங்க, இன்னைக்கு பாஸ்கரோடைய அம்மா நினைவு நாள். இன்னைக்குன்னு பார்த்து நீங்க இந்த வீட்டுக்கு வந்தது தெய்வ சங்கல்பம் தான். நானும் இந்த துறையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குங்கன்னு தலையா அடிச்சுக்கிறேன். கேட்க மாட்டேங்கிறாங்க. உண்மை ஒண்ணும் தப்பு இல்லடா, அதுக்கு வேலை சந்தர்ப்பம் இருக்கு இல்லையா? இப்பதான் சந்தர்ப்பமே வந்திருக்கு. அதான் நீங்க வந்திருக்கீங்க. பையனை பிடிச்சி உங்க கையில ஒப்படைச்சிட்டேன், பத்திரமா பாத்துக்கோங்க. போக மாட்டேன், இருந்து ஒண்ணு இறங்க பண்ண மாட்டேன். ஐம் சாரி லதா, அவன் ஒரு மாதிரி. இன்னும் போகல, அதுக்குள்ள வந்தவங்க கிட்ட வச்சு வைக்கிறியா? மாதிரியா? அத்தையும் பொய்யுங்க. பச்சையா நான் சொல்றேன், நான் ஒரு லூஸ். நீ வந்தது வராதம்மா, அவன் ஏதோ கல்யாணத்தை பத்தி உலக ஆரம்பிச்சிட்டான். ஆனா அவனுக்கு ரொம்ப தங்கமான மனசு. அப்போ உங்களுக்கு இரும்பான மனசா? என்ன லதா? லதா, ஐ மீன் யூ மீன் வந்து லதா, என்ன வந்து வாட் ஐ மீன்? முடிஞ்சிட்டே இருக்கிறேன். என்னங்க, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் உங்களுக்கு வெறும் காப்பியோட வரல, ஸ்வீட்டோட கொண்டாந்துருக்கிறேன். எடுத்துக்கிறேன். ஆனா நான் முதல்ல செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அப்புறம் எடுத்துக்கிறேன். பாஸ்கர், வீட்டுக்கு விளக்கேற்றி வச்சு ஒரு அண்ணி தேவைன்னு சொன்னேனே, இதுக்காகத்தான்டா. அம்மா, எனக்கு அண்ணி கிடைச்சிட்டாங்க. குட் மார்னிங் சார். ஆமா, மார்னிங் தான். ஏய் சோனி, சோனி, he has gone out. அவுட் ஆகுது, டவுட் ஆகுது. வணக்கம் சார். ஏயா, ஆபீஸ்ல வேலைக்கு இருக்கிற பையன் ஆபீஸ்ல இருக்கிறதுக்கு தான் சம்பளமா இல்ல ஊரை சுத்துறதுக்கு சம்பளமா? ஐயா, நம்ம பார்ட்னர் சபாபதி தாங்க வெளியே அனுப்பியிருக்காரு. ஓஹோ, பங்காளி வேலையா? சரி சரி, குட் மார்னிங் சார். உடனே ஒரு ஷோகேஸுக்கு ஆர்டர் கொடு. அது வந்த உடனே பார்க்கறதுக்கு அழகா இது அதுக்குள்ள வை. 4 பேர் பார்த்தா பிரமிச்சு போகும். ஏன்னா இது சாதாரண ஜாடி இல்ல, ஏலத்துல போட்டி போட்டு 7000 ரூபாய்க்கு நான் எடுத்தேன். பார்ட்னர் சபாபதி, செலவு வகையற 1ஆம் தேதி காபி ஜூஸ் ஓவல் காபி ஹார்லிக்ஸ் பொரிச்ச பாதாம் பருப்பு கார நிலக்கடலை ஓவல் ஆக மொத்தம் 15 ரூபாய் நாசமா போச்சு. 2ஆம் தேதி காபி ஜூஸ் ஓவல் ஜூஸ் காபி ஹார்லிக்ஸ் மாம்பழம் கழுதம் மாம்பழம் வேறையா நிலக்கடலை பாதாம் பருப்பு ஓவல் ஆக மொத்தம் 20 ரூபாய். இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆபீஸ் கணக்குல இப்படி கழுத மாதிரி தின்னா பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் உருப்படுறதா? ஐயோ, இவன் தின்னே தீத்துருவான் போல இருக்க. கொஞ்சம் தங்கவேலு. ஐயோ, கர்ம சபாபதி, என்னையா இதா? அசிங்கமா இருக்கியோ, போயா. என்ன நடந்துட்டு இருப்ப? ஏன் இப்படி பயப்படுறா? ஐயோ, என் வயித்த பெரட்டுதியா. உனக்கு தின்னதுக்கு ஒரு இடம் கிடையாதா? என்னமோ மொபைல் கேண்டீன் மாதிரி கையிலேயே தூக்கிட்டு அலையிறியே. அது போட்டான், அந்த ஜாடி இருக்குற அந்த செலவை யாரு கணக்குல 10 எழுதுறது? அதுவா சபாபதி, இப்ப அதுக்கு என்ன அவசரம்? நானும் வீராப்புல தானே வாங்கினேன். வாங்கினதுக்கு அப்புறம் அந்த சிங்கப்பூர்ல 2 வருஷம் சொன்னா அது ராசி இல்லாதது, போன இடமெல்லாம் அப்படி இப்படின்னு சொன்னான். ஏன்னா குறைச்ச விலைக்கு கொடுத்துருவேன். நானா கொடுப்பேன்? கொண்டுட்டே வந்துட்டேன். ஏப்பமா அவன் இப்படியே அசை போட்டுக்கிட்டு இருக்கிறிய, எப்பத்தான் முடிப்ப? டெலிபோன் மணி அடிக்குது பாரு. நீ அடப்பாரு. ஹலோ, தங்கவேலு பேசுறேன். ஆமா, நேத்து தான் நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தேன். என்ன நிஜமாவா? என்ன அது? அவன் பெரிய புள்ளி, ரொம்ப நாணயமானவன்னு சொன்னாங்க. நீ தான் சொன்ன. அப்போ போச்சா? என்ன தங்கவேலு? அதுவா, கோயம்புத்தூர் சித்தையன் இன்சால்வெண்ட் ஆயிட்டானா. என்னது?
போன மாசம் தானே நம்ம கிட்ட 75,000 ரொக்கம் வாங்கிட்டு போனான். இன்னும் திருப்பி கொடுக்கலையே. என்னமோ அவன் பெரிய புள்ளி, கோயம்புத்தூர்ல 30 பங்களா இருக்கு, 3 மில் இருக்கு, 60 கழுதை இருக்கு, குதிரை இருக்குன்னு நீ தானே சொன்ன. நான் என்ன பண்ணட்டும்? கார்ல போறப்போ ஒவ்வொரு பங்களாவையும் காட்டி தங்குதுன்னா வாசல்ல இருந்த கூர்க்காவும் சொல்லி விட்டாங்க. நல்லா இருக்கியா? பத்திரத்தை பார்க்காம வெறும் பங்களாவையும் கூர்க்காவையும் பார்த்துக்கிட்டு எவையா பணம் கொடுப்பான்? இந்த நஷ்டத்தை உம்ம கணக்குல தான் எழுதுவேன் நான். நஷ்டத்தை என் கணக்குல 10 எழுதுறதா? தங்கவேலு, உடனே என் பங்க பிரிச்சு எனக்கு சேர வேண்டிய 10 லட்சத்தையும் ரொக்கமா எடுத்து வை. அதுல இந்த 75,000 கழிச்சுட்டு மீதி எடுத்துட்டு போறேன். என்னையா சபாபதி, முனுக்குன்னா பாகத்தை பிரி 10 லட்சத்தை கொடுன்றியே, உன் பேச்சு நல்லாவா இருக்கு? பின்ன நஷ்டத்தை மட்டும் என் தலையில கட்ட நினைக்கிறீங்க? கோபப்படாம கேளியா, நாம 2 பேரும் வியாபாரத்தை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இவ்வளவு பெரிய தொகையை இழக்கல. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? யார கேக்குறேன்? இந்த சிங்கப்பூரா சொன்ன மாதிரி அந்த ஜாடியோட ராசியா இருக்குமா? ஏன்னா, அது வந்த மறுநாளே நமக்கு 75,000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா அதை ஏன் இங்க வச்சிருக்கிற? உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போ. என் வீட்டுக்கா? ஹலோ, என்ன மல்லத்தா? என்னது? மாமா வந்து பசுமாட்டு கால் உடைஞ்சு வச்சான். இந்த வந்துட்டேன். யோ சபாபதி, ஜாடிய வீட்டுக்கு அனுப்புவோன்னு சொல்லும் போதே பசுமாட்டு கால் ஒடிஞ்சு போச்சான். என்ன ஐயா பண்றது இந்த ஜாடிய? சார், யாரோ 3 பேரு உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். வேலையா இருக்கேன்னு போச்சு இல்லையா? சரி சார். இந்த அங்கே இருக்க சொல்லு, வரேன். சரி சார். சபாபதி, நீ கொஞ்சம் வாயாப்பா. வணக்கங்க. வணக்கங்க. அட நடராஜனா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சமாச்சாரம்? இந்த வருஷம் நம்ம முத்தமிழ் மன்றத்துல ஒரு கவிதை போட்டி நடத்தலாம்னு இருக்கோம். ஓஹோ, அப்படியா? அதுக்காக பல பெரியவங்க நன்கொடை கொடுத்து உதவி இருக்காங்க. ஒருத்தர் விளம்பர செலவை ஏத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னொருத்தர் மைக்கு, ஹால் வாடகை இதெல்லாம் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நன்கொடை வாங்க வந்திருக்கிறீங்க? ஆமாங்க நடராஜா, இந்த வருஷம் பிசினஸ்ல எக்கச்சக்கமான லாஸ் வந்துச்சு. சபாபதி இரு. என்ன? இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கெல்லாம் நாம கொடுக்காம வேற யார் கொடுப்பா? அப்படின்னா என் பொண்ணு லதா இருக்காளே, அவளுக்கு கவிதைனா உசுர். அதுக்காக இந்த வருஷம் பிரசன்டேஷன் நம்முடைய இருந்துட்டு போட்டுமே. ரொம்ப நன்றிங்க. சபாபதி, இந்த ஜாடி அழகா பேக் பண்ணி நம்ம நன்கொடையா கொடுத்து விடுவோம். ஜாடிங்களா? எனக்கு தெரியும் நீங்க ஆச்சரியப்படுவீங்கன்னு. பக்கத்துல வந்து பாரு. இது வந்து சாதாரண ஜாடி இல்ல, புராதன கலைப்பொருள். 3000 வருஷத்துக்கு முந்தினது. நம்ம நாட்டுல கிடைக்காது. ஆமா, அதுல பாரு நடராஜ், ஒரு நல்ல கவிதைக்கு 500 1000 கொடுக்கறதான வழக்கம். இந்த மாதிரி கலைப்பொருளை கொடுக்கறது புரட்சி, பொருத்தமானது கூட. என்ன சபாபதி? முதலியா உங்க மனசே டே சோனி, வாணி, இத பேக் பண்ணி கொடுறேன். முள்ள முள்ள முள்ள. அப்பா, தலைக்கு வந்தது தலைப்பாய கூட போ.